இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம் கால்சியம், விட்டமின் டி, அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ள சத்தான ராகி களியும் அதுக்கு மேட்சிங்கான ஒரு கருவாட்டு குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்னும் க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மசாலா பொருள்: மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டினா சாம்பார் பொடி எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன். அடுத்து புளி வந்துட்டு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம், எடுத்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து உளிச்சு வச்சுக்கலாம். அடுத்து தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் கடுகு, 1/2 கப் நல்லெண்ணெய், தேங்காய் பால் 1 மூடி. ஸோ இப்போ முதல்ல நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சூடான தண்ணியை நம்ம அது மேலே விட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவாடு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சிட்டோம், ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவே வந்துட்டு தலை தனியாகவும் நமக்கு சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் 1/2 கப்பை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கணும். ஸோ அதை வதங்கின அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கருவாட்டில் நமக்கு உப்பு இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா இந்த மாதிரி வணங்கி வந்துடணும். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி இல்லாட்டினா குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை நம்ம இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்மெல் வராமல் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது கருவாடு கரைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கருவாடு கண்டிப்பாக கரையாது. ஸோ இந்த வெங்காய தக்காளி பேஸ்டோட நம்ம கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த புளி தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும்.
ஸோ இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தொக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம நிறுத்திடலாம். பட் நமக்கு குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு எடுத்துட்டோம். பாருங்க, நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே நல்லா மேலே வந்துருச்சு. குழம்பு நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ளை சாதம், களி, கம்பஞ்சோறு இதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம குழம்பு இறக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம களி செய்யலாம். இப்போ நான் இந்த கப்பில் நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால நான் 5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு மாவு போட்டு தண்ணியில் நல்லா கிளறி விட்டு குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வர்றதுக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரவலா நம்ம போட்டுட்டே வந்துடலாம். இப்போ நான் 2 கப் மாவு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உடனே நம்ம கரண்டி வச்சு நம்ம உடனே கிளறக்கூடாது. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மரக்கரண்டி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்போல்லாம் கோல் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம கிண்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பட்டையான மரக்கரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம தண்ணியோட முழுகி விட்டோம் அப்படின்னா மாவு நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப கிளறாம அந்த மாவை மட்டும் அப்படியே தள்ளி தள்ளி விட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு நல்லா வெந்துடும் இதுலயே. ஸோ கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய மாவெல்லாம் நம்ம அந்த கரண்டிலே வச்சு தள்ளி தள்ளி நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கீழே வச்சு இறக்கி வச்சு அந்த கோல் வச்சு கிளறி வைப்பாங்க. நம்ம கொஞ்சமான அளவில் தான் நம்ம செய்யறோம். அப்படிங்கிற போது இந்த மாதிரியே நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா போதும். மாவு கட்டியா மட்டும் நின்றுடாம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கை வலிக்கும் போது 1 நிமிஷம் நம்ம வேணும்னா சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். ஸோ இப்போ திரும்பவும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லா களி வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நல்லா தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு களி நமக்கு ஒட்டாமல் வரணும். ஸோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நான் தண்ணியில் கை வச்சுட்டேன்.
ஸோ இப்போ எனக்கு கையில் ஒட்டவே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு களி நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற பதம். இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு வந்து உருண்டை பிடிக்க அவங்களுக்கு வராது. அப்போ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு பிஞ்ச் நெய் விட்டு ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து போட்டுட்டு, இப்போ இந்த அப்படியே பாத்திரத்தை நம்ம ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகான உருண்டை வந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நெய்யோடு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு நல்லா ஒரு ஷேஃபான உருண்டையாக நம்ம கையில் பிடிக்காமையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற போது நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ஹெல்தியான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ராகி களியும் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பும். இப்போ இதையே நம்ம அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ராகி கூலாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 உருண்டையை வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு தண்ணியில் விட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்து நம்ம மார்னிங்க்கு ராகி கூலாக நம்ம குடிச்சிக்கலாம். இது நல்லா வந்து வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.